அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ட்ராவல் விலாக், துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போன ட்ராவல் விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சில வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும். அப்போ தான் நம்ம அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு வேலையாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயினாக இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது. கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி வந்துட்டு ஊற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலே வளரக்கூடிய செடிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தண்ணிலாம் மாற்றிட்டு அது பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துப்பாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றுவாங்களா, நம்ம வர்ற வரைக்கும் இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம். அல்லாவோட நாட்டை என்னவோ அதுபடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது துபாயில். அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி, ஓகே, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த வாலில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருப்பேன். ஸோ அதுக்குமே ஃபுல்லாகவே தண்ணிலாம் மாற்றி அந்த கல்லெல்லாம் உள்ளே நிறைய போட்டிருப்பேன்னா, ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சாச்சு. அடுத்து மெயினான வேலை வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கிச்சனை ஃபுல்லாகவே இந்த மாதிரி லிக்யூடெல்லாம் ஊற்றி விட்டு ப்ரஷ் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது. கிச்சன் வந்து சின்னது தான் இல்லையா, ஸோ அடுப்பு சிலிண்டர் எல்லாத்தையும் வெளியில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிடுவேன். ஸோ காக்ரோச்லாம் இங்கே வந்துட்டு அதிகமாக வரும் இல்லையா, அந்த பிரச்சனை இருக்காது. பொதுவாக எங்கள் வீட்டில் காக்ரோச் கிடையாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆள் இல்லை, வராமலும் இருக்கும். இந்த வேலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்புவோம் இல்லையா ஊருக்கு. ஸோ அந்த டைம் வந்துட்டு அந்த ஃபுல்லாகவே அந்த டே ஃபுல்லாகவே வந்துட்டு வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹஸ்பண்டும் சொல்லிடுவாங்க. எனக்கும் வந்துட்டு கிச்சனில் வேலை இருக்காது. ஏன்னா திரும்ப நமக்கு கிச்சன் வந்துட்டு கசமாகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நல்லா தண்ணிலாம் ஊற்றி விட்டு சூப்பராக அலசியாச்சு. இங்கே ஹோல் இருக்குது அப்படின்றனால நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக நல்லா காஞ்சி வந்துடும். இந்த கழுவி விடுறதுக்கு முன்னாடியே கிச்சனுக்குள்ளே வச்சு அடுப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தூக்கி ஹாலில் போட்டுட்டு தான் இதை வந்து கழுவ ஆரம்பித்தேன். ஏன்னா இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு துடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்ப கிச்சன் வந்துட்டு அழுக்காகும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக இங்கே வந்துட்டு காஞ்சி வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அடுப்பு சிலிண்டர் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லேயுமே நிறைய திங்ஸ் எதுவும் வைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிச்சன் எல்லாமே செம்ம க்ளீனாக இருக்கும். வெசில்ஸ் அந்த பேஸ்கெட் எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அன்றைக்கி எனக்கு கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நல்லா காஞ்சி வந்துச்சு. ஸோ அடுப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் நினச்சேன் கிச்சனுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வேலையே இல்லை அப்படின்னு. அப்புறம் நம்ம வீட்டில் ஒன்று இருக்குமே, நம்ம பெற்று வச்ச பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று, அது வந்து எப்போவுமே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்றனால நான் அலோவ் பண்ணுவேன் அடுப்புலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு அலோவ் பண்ணுவேன். திடீர்னு வந்துட்டு எனக்கு பாஸ்தா பண்ணணும், அது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அடுப்பு பக்கம் போகாத, கெட்டில் தரேன், இந்த பக்கமே இருந்து வேலையை முடிச்சுட்டு இந்த பக்கமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் கருப்பட்டி வந்து இருந்தது இல்லையா, அது இந்த மாதிரி பாகு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கஞ்சிக்கு வேறு எதுக்காவது நம்ம ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பால் காஃபிலாம் வந்துட்டு இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதுவுமே பேலன்ஸ் இருந்தது. இதுக்கு மேலே வச்சுருந்து என்ன பண்ண, ஊருக்கு தான் போக போகிறோமேன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து கொடுத்துருந்தேன். அவள்கிட்ட வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த அகோரா கெட்டில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த டிசானோ பாஸ்தா இருக்குது இல்லையா, அதையுமே போட்டு சூப்பராக அவளாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஜஸ்ட் அப்பப்போ வந்து நான் எட்டி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே பேக்கிங் வேலையுமே கொஞ்சம் இருந்தது. ஸோ அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் அப்படின்ட்டு எப்படி பண்ணணும், என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ பாஸ்தா போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதில் பால் ஊற்றி அதுக்கப்புறமா பால் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் கருப்பட்டி ஊற்றணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன்னா அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுனா. எனக்கு கூட ஞாபகம் இல்லை இதில் வந்து ஏலக்காய் போடணும் அப்படிங்கிறது. திடீர்னு அவள் சொல்கிறா, இதுக்கு வந்து வாசமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் போடுவீங்க இல்லம்மா, அதுவுமே எனக்கு எடுத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 ஏலக்காய் எடுத்து கொடுக்கவும் அதையுமே நல்லா இடித்து அதில் போட்டு அவளே சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி பரவாயில்ல, நல்லா வாசமாகவும் இருக்குது, சூப்பராக பண்ணிவிட்டு உமா கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபைனலி பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா தான் கருப்பட்டி பாகு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து கேட்டா, பால் நல்லா கொதிச்சிருச்சு, இந்த டைமில் கருப்பட்டி பாகு சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஸ்பீட் 1ல் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி, இல்லைன்னா பால் வந்து பொங்கி வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி அவள் பண்ணிக்கிட்டா. ஸோ இது வந்து அடுப்பு பக்கத்தில் இல்லை கெட்டில் அப்படின்றனால கொஞ்சம் தைரியமாக விட்டுட்டு நானுமே உள்ளே இருந்தேன். அவள் வந்து ரெடி பண்ணிட்டா, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போனேன். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தா. ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்துருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. இது வந்து நம்ம கருப்பட்டி ஊற்றி பண்ணணும் அப்படின்றனால எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த உளுவக்கஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். வெந்தய கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ கருப்பட்டி சேர்த்தனால ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டில் இருந்தது.
பாஸ்தா மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவளே பண்ணுனா அப்படின்றனால எந்த குறையும் சொல்லாமல் அழகாக சாப்பிட்டுக்கிட்டா. அண்ட் அந்த அன்னைக்கு எனக்கு டின்னர் பண்ணுற வேலையும் இல்லை, மதியானம் சாப்பாடு உள்ளதே பேலன்ஸ் இருந்தது, அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சுரப்பாமா இதை சாப்பிட்டுக்கிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் லக்கேஜஸ் எல்லாமே ஒட்ட வேண்டிய வேலை இருந்தது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே லக்கேஜ் போட்டுருவோம். எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து லக்கேஜ் போட்டுடலாம். ஸோ அதனால எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா இன்றைக்கே போய் லக்கேஜ் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். ஏன்னா மறுநாள் நம்ம போகும்போது இந்த லக்கேஜ் டென்ஷன்லாம் நமக்கு இருக்காது. ஹேண்ட் லக்கேஜை மட்டும் எடுத்துகிட்டு செக்இனில் நம்ம நிற்கவே தேவையில்லை, நேராக உள்ளே போயிடலாம். என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே ஒன் டே பிஃபோரே போயிட்டு வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுறது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவல் தான். அதனால தான் இந்த இதெல்லாம் பண்ணுறோம். ஒருவேளை தூரமாக இருக்குது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாது இல்லையா? இன்றைக்கி ஒரு அலைச்சல், நாளைக்கு ஒரு அலைச்சல், எதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பக்கத்தில் இருக்குது. லேண்ட் ஆக போகிற ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, டேக் ஆஃப் ஆகிற ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டை தாண்டி தான் போய் ஆகணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏர்போர்ட் வந்து பக்கம். ஸோ அதனால முதல் நாள் போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றியாச்சு. மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் வந்துட்டு இந்த சூட் கேஸ், ப்ரீஃப் கேஸ் இந்த மாதிரி நிறைய எடுக்கிறது கிடையாது. அட்டைப்படியில் கட்டுறதுக்கு தான் பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி சூட் கேசஸ் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சூட் கேஸுமே ஒரு 2 கிலோ அதுவே வந்துட்டு சாப்பிட்றோம். அதாவது அந்த சூட் கேஸோட வெயிட் இருக்கு இல்லையா, அதுவே மேக்ஸிமம் ஒரு 1.5 to 2 கிலோ இருக்கும். ஸோ அட்டைப்பட்டி கட்டிட்டோம் அப்படின்னா நிறையா லக்கேஜஸ் ஒரு 30-35 கேஜி கிட்ட வந்து நம்ம லக்கேஜ் வந்து அதில் கட்டிடலாம். ஸோ நிறையா பெட்டியாக நிறைய எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. மெயினாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சூட்கேஸோட வெயிட்டை விட அட்டைப்பெட்டியோட வெயிட் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அப்படின்றனால எக்ஸ்ட்ரா ஊருக்கு நம்ம திங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஜிஸ் வந்து கொண்டுட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஜிஸ் வந்து கொண்டுட்டு வரலாம். அந்த ரீசனுக்காக என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்துட்டு சூட்கேஸ்லாம் பெருசாக எடுக்க விட மாட்டாங்க. 1 நைட் மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இந்தியாவுக்கு போனோம்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சூட்கேஸ், ப்ரீஃப் கேஸ் ஏதாவது தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கான ரீசனுக்காக 1 நைட் மட்டும் எடுத்துப்போம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் கட்டுறதுனால போனவொன்னே லக்கேஜஸ் எல்லாம் பிரிச்சுட்டு அந்த அட்டைப்பெட்டியுமே நம்ம தூக்கி போட்டுடலாம். வீட்லேயுமே இதை வந்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் தான் கட்டுறது. ஸோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ செக்இன் லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹேண்ட் லக்கேஜஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அது எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் இந்தியா கிளம்புறோம் அப்படின்றனால. ஸோ இதை இன்றைக்கி போய் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ நாள் வந்து ஒரு 11-11:30 மணி போல் தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தோம். செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் வாங்கியாச்சு. ஸோ இந்த போர்டிங் பாஸில் கேட் மட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாளே நம்ம செக்இன் பண்ணுறோம் அப்படின்றனால. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேட் எது மட்டும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி லக்கேஜ் போடுறதுல இன்னொரு ஹாப்பினஸ் இருக்குது. இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், நம்மளோட வெக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 15ஆம் தேதி ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 15 போகிறோம் அந்த மாதிரியே நாள்லாம் எண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் உள்ளவங்களும் 15ஆம் தேதி வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? நமக்கு எப்படி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நம்ம ஊருக்கு போகிறோம், ஆனால் 14ஆம் தேதி லக்கேஜ் போட போகிறோம். அப்படின்றப்போ 14ஆம் தேதியிலேருந்தே நம்மளோட வெக்கேஷன் கணக்காகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ லக்கேஜஸ் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா அது பெரிய டென்ஷன் பிடிச்ச வேலை. அதுவும் நம்ம அந்த அன்னைக்கு போய் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டோம்னா செம்ம ஃப்ரீ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு டீ மட்டும் நான் போடுறேன்னு சொன்னேன். கெட்டிலே டீயையும் போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எதுவும் பண்ணலை. ஏன்னா லேட்டாக தான் முழிச்சோனால டைரெக்டாக லஞ்சுக்கு வந்துட்டு பக்கத்தில் சைஃப்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு சுரஃபா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அங்கே போயாச்சு. ஸோ அங்கே போய் சூப்பராக லஞ்சை வந்து முடிச்சாச்சு. அங்கே வந்து ஹைதராபாத்தி பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ எனக்கு ஹைதராபாத்தி பிரியாணி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே சூப்பராக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை எல்லாமே நாளே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6-6:30 மணி போல் நம்ம வந்துட்டு ஏர்போர்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா செக்இன் எல்லாமே முன்னாடியே பண்ணியாச்சு. வெயிட் ஒரு வேலை கூட இருக்குது குறைய இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு நாளே நமக்கு டென்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ஹேண்ட் லக்கேஜை மட்டும் தூக்கிட்டு ஹாயாக நம்ம போகலாம். அங்கே நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்மளோட செக்இன் லக்கேஜில் வந்துட்டு வெயிட் வந்து கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே அள்ளியாக அமுக்கிக்கிடுவோம். ஸோ அதை தூக்க முடியாமல் தான் இப்போ ட்ராலியில் வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்கேன்.
ஸோ இந்த லக்கேஜஸையுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே தூக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அதையுமே நான் சொல்கிறேன். ஏர்போர்ட் போயிட்டு அங்கே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்ச கையோடையே பார்த்தீங்கன்னா மஹரிப் ப்ரேயருக்கு பாங்கும் சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட்டிங் ஹால் போயிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ரேயரையும் முடிச்சாச்சு. இதை முடிச்சாதான் நமக்கு அப்படியே நிம்மதியாக உட்கார முடியும். அண்ட் தொழுது முடிச்சுட்டு திரும்ப வெயிட்டிங் ஹால் வரும்போது பார்த்தீங்கன்னா வாப்பா மகளும் சேர்ந்து இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் கோக்கு, இந்த மாதிரி எல்லாம். எப்படியும் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 9:20க்கு. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்கும் இல்லையா, ஸோ அதனால இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட்டிங் ஹாலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கே டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து இருந்தது இல்லையா, ஒருவேளை அது நமக்கு வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதில் டேக் வந்து ஒட்டி கேட்கணும். இது வந்து நல்லா கேரி பண்ண முடியாது, இதை வந்து செக்இன் லக்கேஜோட நாங்கள் சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டேக் ஒட்டி தந்துருவாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதையுமே கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஹேண்ட் பேக்கு, அப்புறம் லேப்டாப் பேக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம தூக்கிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ நாங்களுமே அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஹேண்ட் பேக், லேப்டாப் பேக் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. சுரஃபாமாவோட ஒரு குட்டி பேக் ஒன்று இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது கையில், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வெயிட்டுமே நம்ம தூக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பயமாக இருந்தது. ஏன்னா இங்கே வார் எல்லாமே முடிஞ்சிருந்தது இல்லையா, அதை அகைன் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே குண்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துச்சா, எங்கே ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிடுமோ, திரும்ப அப்புறம் ஊருக்கெலாம் போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பீதி இருந்துச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 8:40க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளைட்குள்ளேயுமே வந்துட்டு விட்டுட்டாங்க. அங்கே போய் உட்காந்த உடனே சுரஃபாமாக்கு முதல்ல டாய்ஸ் வந்து வந்திருந்தது. அந்த 10 இயர்ஸ் பிலோ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே டாய்ஸு, ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக வரும். அண்ட் அது போக ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸுமே எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே மெனு கார்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. நமக்கு வரப்போகிற டின்னரில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த மெயின் கோர்ஸ் மட்டும் நமக்கு வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ட்ரிவெண்ட்ரம் ஃப்ளைட் இல்லையா, ஸோ அதனால மலையாளமில் இருந்தது, இங்கிலீஷ் அண்ட் மலையாளமில். லாஸ்ட் டைம் நானும் பையனும் வரும்போது சென்னை ஃப்ளைட்டில் வந்தோம் இல்லையா, அதனால அதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்கும், மெயின் கோர்ஸ் என்னது, வெஜ்ஜில் என்ன இருக்கும், நான்வெஜ்ஜில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ மெயின் கோர்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். بعض الوقت لتحديد أقرب محل طوارئ إلى مقعدكم وقد يكون خلفكم. توجد عشرة مخارج طوارئ على يد الطائرة بوينغ 777-300. عند الحاجة لإخلاء الطائرة اتركوا جميع أمتعتكم وارفعوا الإضاءة على أرضية الممر للوصول إلى أقرب. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 9:20 டேக் ஆஃப் ஆகிறது, அப்புறம் லேண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 2:40 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டுக்குள்ளேயே தான், அதனால் எனக்கு வீடியோலாம் பெருசாக எனக்கு காட்ட முடியல. இன்ஷால்லா ரிட்டர்ன் வரும்போது முடிஞ்சது அப்படின்னா லேண்ட் ஆகிற டைமில் வந்து என்னால் காட்ட முடியும். இன்ஷால்லா முடிஞ்சதுன்னா அதை வந்து நான் காட்டுறேன். நல்லபடியாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனேவே சாப்பாடு வந்து கொண்டு வந்துடுவாங்க. அவங்களோட நேம்லாம் மென்ஷன் பண்ணி அந்தந்த சீட்டுக்கு நேராக வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேலன்ஸ்டு மீலாக இருக்கும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நமக்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ சுரஃபாமாக்கு வந்து மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்டு பொட்டேட்டோஸ், பாயில் பண்ண அந்த ப்ரோக்கோலிஸ், அதுக்கப்புறம் சிக்கனில் வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டெசர்ட்க்கு வந்துட்டு ஒரு சீஸ் கேக் வச்சுருந்தாங்க, செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான அந்த க்ரீம்லாம் போட்ட மாதிரி ஒரு சலாடு, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸு, பட்டரு, அப்புறம் பன்னு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களோட ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஏன்னா ரெண்டையுமே டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் மோட்டா ரைஸ் இருக்கு இல்லையா, அது கூடவே ஒரு சூப்பரான சிக்கன் கறி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ்ட் பண்ண முந்திரி இருக்கு இல்லையா அது, அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர், அண்ட் மெயினாக வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் கூடவே கார்னு, அப்புறம் பயர்லாம் போட்ட மாதிரி ஒரு சேலடு, அதுக்கப்புறம் ப்ரௌனின்னு சொன்னாங்க, பட் இது வந்து அந்த மோஸ் மாதிரி இருந்தது. அண்ட் வெஜ் மீலில் வந்துட்டு மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கீ ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ்லாம் போட்ட ஒரு சூப்பரான ஒரு பொரியல். நான் அதை அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட மாற்றிட்டு இதை எடுத்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த கீ ரைஸாக இருக்கட்டும், அந்த சாம்பாராக இருக்கட்டும், அந்த சாம்பாரில் முருங்கைக்காலாம் இருந்துச்சுப்பா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட அப்படியே அதை தள்ளி விட்டுட்டு இதை வந்து நான் எடுத்துட்டேன், நான் இதை சாப்பிட்றேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அண்ட் சாப்பிட்டு
கிஃப்ட் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ மேட்ச் வந்துட்டு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கோல் போடவும் எல்லாரும் கைத்தட்டி ஹாப்பியாக சிரித்து அந்த மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அது நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலே இல்லை. ஏதோ எல்லாருமே உட்காந்து நம்ம மேட்ச் பார்க்குறதா இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பக்கம் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுரஃபாமா வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ மூவி பார்த்துட்டு இருந்தா. என்னோட ஸ்க்ரீனை வந்து பிளாங்காக சும்மா தான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், டைம் கிடச்சதோட பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேக்க உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி லேண்ட் ஆகிற டைமும் வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து மிரர் அதாவது விண்டோ வழியாக வந்து என்னால் காட்ட முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருந்தது அப்படின்றனால அந்த ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு தெரியும். ஸோ அது வழியாக வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக தான் இப்போது ஃப்ளைட் வந்து இறங்கும். ஸோ இது வழியாக அப்படியே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். Only 1 stars. How can you do it? அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி நம்ம துபாயிலேருந்து திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ ஏர்போர்ட்லேயுமே கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கி திரும்ப ஃப்ளைட்டுக்குள்ளேயே வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு அந்த செட்டப்லாம் பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்கேஜஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் லக்கேஜஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து உடனே வந்துருச்சு. அதுக்கப்புறம் செக்இன்ல போட்ட லக்கேஜஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தது. எல்லா லக்கேஜும் வந்து கடைசி அந்த ஒன்று வரத்துக்கு செம்ம கடுப்பாக்கும். எப்போவுமே எங்களுக்கு அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அந்த லாஸ்ட் ஒரு லக்கேஜ் வர்றதுக்கு. எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் முடியல. வெளியில் சுரேம் நிற்கிறான், உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுரேமே எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், எப்போமா வர்றீங்கன்னு. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய் பிள்ளையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து காரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருடைய துவா அண்ட் ப்ரேயர்ஸோடு சேர்ந்து நல்லபடியாக நாங்களும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நிறைய பேர் வந்து துவா செஞ்சுருந்தீங்க, நிறைய பேர் நல்லபடியாக வந்து இறங்குங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் வர விலாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஊரில் இருக்கிற விலாக்ஸு, என்னோடய கிச்சன், இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பீங்க. நம்ம வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி நிறையா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. குட்டி விலாக்ஸுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி போடுறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.